எல்லையில் நாட்டுக்காக போராடும் ராணுவ வீரர் உயிரிழந்தால் தமிழகத்தின் சார்பில் 2,00,000 வழங்கப்படுகின்றது. மத்திய அரசின் சார்பில் 5,00,000 வழங்கப்படுகின்றது. கள்ளச்சாராயம் குடித்த தமிழகத்தில் உயிரிழந்தால் மட்டும் 10,00,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. திருவள்ளூரில் நடைபெற்ற தேமுதிக ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி பேச்சு. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய பழியை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தேமுதிக திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழக திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பழியை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து தேமுதிக திருவள்ளூர் ஒன்றிணைந்த மாவட்ட செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, டில்லி சங்க தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தேமுதிக இளைஞரணி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கு. நல்லதம்பி கலந்து கொண்டு கண்டன உரையை நிகழ்த்தினார். இதில் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நல்லதம்பி, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த விவகாரத்தில் மாவட்ட எஸ்பி, ஆட்சியரை பணியிடை நீக்கம் செய்தது பத்தாது, அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். எல்லையில் நாட்டுக்காக போராடும் ராணுவ வீரர் உயிரிழந்தால் தமிழகத்தின் சார்பில் 2,00,000 வழங்கப்படுகின்றது. மத்திய அரசின் சார்பில் 5,00,000 வழங்கப்படுகின்றது. கள்ளச்சாராயம் குடித்த தமிழகத்தில் உயிரிழந்தால் மட்டும் 10,00,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இது மது குடிப்பவர்களை ஊக்குவிப்பது போல் உள்ளது என்றும், மதுக்கடைகளில் மூட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். ஆனால் தற்போது கள்ளச்சாராயங்கள் கிராமங்கள் தோறும் வழிந்து ஓடுவதாக குற்றச்சாட்டினை முன்வைத்தார். இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவுகளை கண்டித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்னியார் அவர்களுடைய தலைமையில் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளர்களுடைய தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அன்னியார் அவர்கள் உத்தரவிட்டார். இன்றைக்கு போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற கட்டளையை ஏற்று எங்களுடைய அன்னியாருடைய கட்டளையை ஏற்று இன்றைக்கு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போன்று இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசு, திமுக அரசு ஏற்கனவே எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது தன்னுடைய வீட்டின் அருகிலே நின்று தன்னுடைய குடும்பத்தாரை வைத்து, அதாவது இன்றைக்கி நம்ம மாவட்ட செயலாளர்லாம் சொன்ன போல் அந்த அக்கா கனிமொழி இருக்காங்க பாருங்கள், அவங்க இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் அண்ணன், அருமை அண்ணன் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் கருப்பு உடை அணிஞ்சு அவங்க வீட்டு வாசல்லே நின்று பெரும் கோஷமிட்டாங்க. இந்த மதுக்கடைகளை மூடியே தீரணும், இந்த சாராய கடை இருக்கக்கூடாது, ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி பெருமளவில் இன்றைக்கி கடையில் விற்கிறது நல்ல சாராயம்னு சொன்னால் கிராமத்துங்களில் கள்ள சாராயம் விற்குது. அந்த கள்ள சாராய சாவுகளை ஏற்படுத்திய வியாபாரிகளை கண்டித்து அவர்களை கண்டுபிடித்து அதாவது வெளிநாடுகளில் நடைபெறும் ஒரு சின்ன பொண்ணு கூட அந்த ஊரில் பேட்டி கொடுத்துருக்காங்க.